வேண்டுகிறோம். வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். தற்போது நாம் ஒரு சிவ ஆலயத்தில் உழவார பணி நடக்கும் இடத்திற்கு செல்லலாம். அங்கே சிவ அடியார்கள், அங்கே சுற்றியுள்ள நந்தவனத்தில் வளர்ந்திருக்கும் தேவையற்ற களை செடிகள், குப்பைகள், ஆலயத்தை சுற்றியுள்ள தேவையற்ற பொருட்களை சுத்தம் செய்து அப்புறப்படுத்துவதை காணலாம். பக்தர்கள் தூண்களில் மற்றும் சிற்பங்களின் மீது பரிகாரம் என்று கொட்டி சென்ற எண்ணெயினால் வந்த பிசுபிசுப்பு, கோயில் சன்னதியில் வாங்கி வந்து ஆங்காங்கே கொட்டி சென்ற விபூதி குங்குமம் ஆகியவற்றையும் எவ்வளவு சிரமப்பட்டு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். நாம் குடியிருக்கும் வீட்டை எவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம். அதேபோல் கோயில்கள் எல்லாம் நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற பொக்கிஷம் என்று எப்போது உணர்கிறோமோ அப்போதே நம் வாழும் இல்லத்தைப் போல் அனைத்து கோயிலையும் பத்திரமாக பார்த்துக் கொள்வோம். நல்ல அதிர்வலைகளை தாராளமாக வழங்கி அமைதி நிம்மதி தருவதில் ஆலயங்களே முதலிடம் பெறுகின்றன. அதனால் நம்மையும் நாம் இருக்கும் இடத்தையும்